தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுக்கான பிஜிடிஆர்பி தேர்வுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூகுளில் போய்ட்டு trb.tn.nic.in டைப் பண்ணிங்களா இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்களா கிளிக் இயர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு லிங்க் இருக்கா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நான் இதனோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அதில் இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவின்னு இருக்குது. அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் பிஜி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிங்களா அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த பாடம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் நேமை பார்த்தீங்கன்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது நேஷனாலிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் இருக்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தா ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா திருமண நிலைன்னு கேட்கும். கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் மேரிட்னு கொடுங்க, அப்படி இல்லைனா அன்மேரிட்னு இருக்க அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, அப்படின்னா நோன் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்ட் கேட்டகரி என்ன கம்யூனிட்டி அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரையும் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அந்த கேட்டகரியில் இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோன் இருக்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூ என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த கேப்சா டெக்ஸ்ட்டு, அதாவது இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு ரெண்டுமே இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் லாகின் பண்ண. ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. லாகின் பேஜ் போனதும் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி, அதாவது உங்களுக்கு ஜென்ரேட் ஆன யூசர் ஐடி அதுக்கப்புறம் அவங்க சென்ட் பண்ண பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அதுவே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஃபில் ஆகிட்ருக்கோம். நீங்கள் மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த மாநிலம் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன்னு கேட்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் அடையாள சான்று, அதாவது ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஐடி கார்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடி கார்டை என்டர் பண்ணிவிட்டு அதனோட நம்பரையும் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். உங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அதுக்கு ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் காப்பி பண்ணிக்கும். அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 1 கேட்டகிரி 2ன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்களோ அதை படித்து பார்த்தாவே புரியும். அந்த கேட்டகிரியை சூஸ் பண்ணுங்கள். கேட்டகிரி 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரியில் 50% மார்க்ஸோட பாஸ் பண்ணிவிட்டு பிஎட் டிகிரியை முடிச்சவங்க எல்லாமே கேட்டகிரி 1ல் வராங்க. அதுக்கடுத்தது உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th டீட்டெயில்ஸை கேட்பாங்க. அதாவது எந்த போர்டில் நீங்கள் 10th படிச்சிங்க, எந்த வருஷம் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் எடுத்த மார்க்ஸோட பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லாங்குவேஜ், அதாவது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் 10th படிச்சிங்களா அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள்.
அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் 12ஆம் வகுப்பு டீட்டெயில்ஸில் வந்து என்டர் பண்ணுங்கள். எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க, அதாவது இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதை எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் யூஜி, அதுக்கப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் பிஎட் டிகிரியோட டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிலேயே எந்த டிகிரி படிச்சிங்க, எந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, எந்த பீரியட் அதாவது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரும் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ரெகுலராக அல்லது பார்ட் டைமாக அல்லது ஈவினிங் காலேஜா அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் யூஜி, அதுக்கப்புறம் பிஜி, பிஎட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அந்த பர்சன்டேஜை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜ் ஆஃப் மீடியம் அதாவது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அதையும் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மீடியம் அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமானு கேட்கும், அதையும் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இந்த பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நானும் அதனோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறைக்கு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் படி நீங்கள் அந்த அவைல் பண்ண நினைக்கிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் பிஎஸ்டிஎம் ஒதுக்கீடு தேவையான இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதுக்கான சப்ஜெக்ட் தான் இப்போ அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டை படிச்சிங்களான்னு கேட்கும். நீங்கள் படிச்சிருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்கள் பார்ட் 1 லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா தமிழா இங்கிலீஷா அதை சூஸ் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான சைஸஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் வந்து உங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இந்த பேஜில் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃபை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இங்கே இருக்க சூஸ் ஃபைல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்லோட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேன் ஆகிட்டு அதுவே வந்து அப்லோட் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை எடிட் பண்ணவும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஃபோட்டோகிராஃப் அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சரோட சைஸஸ் வந்து என்ன சைஸில் இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பேஜில் வந்து லெஃப்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் வந்து உங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஒன்ஸ் உங்கள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான சைஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. அந்த சைஸ்க்குள்ளே வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், அதுக்கப்புறம் வந்து 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட்ஸ் அதாவது யூஜி டிகிரியோட சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் யூஜியோட கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி சர்டிஃபிகேட், பிஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎட் டிகிரியோட டிகிரி சர்டிஃபிகேட், பிஎடோட கன்சால்டேட் மார்க் ஷீட் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கா. அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனோட ப்ரிவியூ வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதானே ஒரு முறைக்கு 2 முறை வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. உங்கள் அப்ளிகேஷன் பேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து டிக் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சினா பேக்கில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்க அந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கேட்வேவோட பேஜ் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது மாதிரி நெட் பேங்கிங் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மோடில் பே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மோடை யூஸ் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணதும் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வேல்யூ வரும். அந்த ஓடிபி வேல்யூ கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் பேமெண்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா இந்த மாதிரி வந்து ஒரு மெசேஜ் ஒரு டிஸ்பிளே ஆகும். இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட் ரெசிப்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரெண்டையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.